தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே எதிர்பாராத விதமாக அரசு பேருந்து மின்கம்பத்தில் மோதிய சம்பவம் பயணிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஐயனார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஐயனார். இந்த விபத்தில் பயணிகள் யாரேனும் காயமடைந்திருக்கிறார்களா? வணக்கம் பரிதா. பேருந்தை திருப்பிய போது நிலை தடுமாறி எதிர்பாராத விதமாக மின்கம்பத்தில் மோதி என்ற அரசு பேருந்து அதிர்ஷ்டவசமாக பயணிகள் காயமின்றி உயிர் தப்பினர். அதாவது தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே சுந்தரேசபுரம் பகுதியிலிருந்து கடையநல்லூர் வழியாக தென்காசி நோக்கி ஒரு அரசு பேருந்து ஒன்று சென்றுள்ளது. அப்பொழுது கடையநல்லூர் அருகே ரகுமணியாபுரம் வந்து கொண்டிருந்த பொழுது அருகில் உள்ள தெருவில் இருந்து ஒரு ஆட்டோ வெளியே வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அரசு பேருந்து ஆட்டோ மீது மோதிவிடக் கூடாது என்பதற்காக பேருந்து ஓட்டி வந்த புளியங்குடி பகுதியை சேர்ந்த சரவணன் என்பவர் பேருந்தை திருப்பியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பேருந்து திருப்பிய போது பேருந்து நிலை தடுமாறி மசூதி அருகே இருந்த மின் கம்பத்தில் மோதி பேருந்து நின்றது. அப்போது பேருந்தில் இருந்த பயணிகள் சத்தமாக கூச்சலிட்டனர். மேலும் அருகில் இருந்த ஒரு இருசக்கர வாகனத்தில் பேருந்து மோதியதால் இருசக்கர வாகனமும் சேதமடைந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் அதிர்ஷ்டவசமாக பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. மேலும் பேருந்தில் பயணித்த 50க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமின்றி உயிர் தப்பினர். தகவல் அறிந்து விரைந்து வந்த சம்பவ இடத்தில் விரைந்து வந்த கடையநல்லூர் போலீசார் மின்கம்பத்தின் மீது மோதி நின்ற அரசு பேருந்தை அப்புறப்படுத்தி கொல்லம் திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையை போக்குவரத்தை சீர் செய்தது குறிப்பிடத்தக்கது. பரிதா, விவரங்களுக்கு நன்றி ஐயனார். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.